யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தை வாசிக்க போகிறோம். ஜெயராஜ் முன் வந்து வசனங்களை மாறி மாறி வாசிக்க போகிறோம். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் மாறி மாறி வசனம் வாசிக்க, ஒரு வசனம் வாசிக்க அடுத்த வசனத்தை வாசிக்க போகிறோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறை இடத்திற்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேரிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷத்தில் போய் கத்தரை கல்லிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவர் வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். அப்பொழுது பேதரும் மற்ற சீசனும் கல்லறைக்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலையில் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலையில் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலையுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லிடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் மரித்தொழுந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர் இன்னும் அறியாதிருந்தார்கள். பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் வெள்ளுடை தரித்துள்ளாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபோனி என்றாள். அதுக்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்துக்கு ஏறி போகவில்லை. நீ என் சௌரத்துக்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். அவர்களெல்லாம் மரியாள் போய் தான் கத்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷர்களுக்கு அறிவித்தாள். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கத்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திமுது எனப்பட்ட தோமா என்பவன் அவருடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடைய சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணியில் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் உடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டது. அப்படி இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசமாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமா அவருக்கு பிரயோஜனமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இந்த புத்தகத்தில் எழுதிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். உட்காரோ. இந்த குட் ஃப்ரைடே என்றும் இன்றும் உங்களோடு பேச முடியாத தேவன் என் உள்ளத்தில் வைத்த வார்த்தையை தான் உங்களோடு பங்கு கொண்டேன். அது மாத்திரமல்ல, நான் ஆசிரியப்பட்ட தனிப்பட்ட முறையிலே கடந்த வெள்ளிக்கிழமை பேசுகிற வார்த்தைகள்
என்ற ஊழியத்தின் பாதையிலே ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாய் இருக்கிறது என்ற காட் ஸ்ட்ரென்த், தேவனுடைய பலன் அது நிறுத்தி இருக்கிறது. இந்த நாளிலும் ஒரு பெரிய பிரசமாய் அல்ல, 20ஆம் அதிகாரத்தை வாசித்தோம். இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாளை நினைவுறும் நாட்களில் இந்த அதிகாரங்கள் அதிகமாய் நினைப்பூட்டப்படுகிற ஒன்று. நான் அந்த அதிகாரத்தை பல முறை வாசித்தேன். பல பகுதியில் உற்சாகம் அளிக்கூடிய அல்லது வேதத்தில் சொல்லப்பட்ட சில காரியங்கள் ரொம்ப சில ஆச்சரியமாய் இந்த காரியங்களை குறித்து நான் பார்த்து கொண்டிருந்தேன். இந்த அதிகாரத்திலே 3 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு சந்தித்த 3 கூட்டத்தை குறித்து நாங்களோடு பகிர்ந்துள்ளபடியாக நான் விரும்புகிறேன். 3 குரூப், 3 டிவிஷனாக, 3 பிரிவாக ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பு சந்தித்தவர்கள் 3 பிரிவாக நாம் பார்க்கிறோம். அதைத்தான் இந்த கால்வெல்லே அவள் தேவன் சொன்ன செய்தி, அவள் இருந்த நிலைமை, கர்த்தர் அவளுக்கு சொன்ன வார்த்தைகள், அதைத்தான் நான் சொல்லும்படியாய் விரும்புகிறேன். இந்த கால்வெளியிலும் நாம் எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட நிலைமை இருந்தாலும் ஆண்டுடைய வார்த்தைகள் வரப்போகிற நாட்களில் இருந்த நம்மை தைரியப்படுத்தி இன்னும் நம்முடைய ஓட்டத்தை முன்னோக்கி செல்வதற்கு அவைகள் நமக்கு போதுமானதாக இருக்கும். முதலாவது நாம் பார்க்கும் பொழுது ஏமாற்றத்தில் இருந்த மரியாதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒவ்வொரு பகுதியாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஏமாற்றத்தில் இருந்த மரியாள். இரண்டாவதாக பயத்தில் இருந்த சீஷர்கள், பயத்தில் இருந்த சீஷர்கள். மூன்றாவதாக சந்தேகத்தில் இருந்த தோமா. இந்த 3 வரை குறித்து தான் எழுதப்படுகிறது. ஏமாற்றத்தில் இருந்த மரியாள், பயத்தில் இருந்த சீஷர்கள், சந்தேகத்தில் இருந்த தோமா. இந்த 3 பேருக்கும், இந்த 3 கூட்டத்தாருக்கும் தேவன் உயிர்த்தெழுந்த இயேசு தன்னை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் உயிர்த்தெழுந்த இயேசு அவர் நம்மோடு இடைவிடும்படியாய் அவர் விரும்புகிறார். இந்த வசனத்தை நான் சொல்வது போல பல முறை வாசித்தேன். ஏமாற்றத்தில் இருந்த இந்த மரியாதை குறித்து நாம் படிக்கும் பொழுது மிக ஆவலோடு வாரத்தின் முதல் நாளிலே அதிக இருட்டோடே எழும்பி அவள் கல்லறையிடத்திலே போனாள் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை தேடிக்கொண்டு போகிறாள். போய் பார்க்கிறாள். சம்பவத்தில் என்ன வாசிக்கிறோம்? நம் முழுமையாய் ஒவ்வொரு பகுதியாக சொல்லப்படல, 3 காரணை மாற்ற சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். உடனே அவர் ஓடுகிறாள். ஓடி சீமோன் பேதுருவுக்கும் யோவானிடத்திலும் அறிவிக்கிறார்கள். ஓடி வருகிறார்கள். அவர்களும் பார்க்கிறார்கள். போயிடுறான். பிறகு நீ பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனம் வாசியாகும். பின்பு அந்த சீஷர்கள் எங்க போயிட்டாங்கன்னா போயிட்டாங்க. பார்த்தார்கள், வெறும் வஸ்திரங்கள் மாத்திரம் கழிச்சு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மருத்துவர்கள் எழுந்திருக்க வேண்டும் வாத வாக்கியம் அவளுக்கு இன்னும் உணர்வில்லை. வந்தாங்க, பார்த்தாங்க, அவ்வளவுதான், போயாச்சு. அதுல ஓடினதை பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஓட்டங்கள், உள்ளே பிரவேசித்தவன் வேற, அவ்வளவு சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு என்ன செய்தார்கள்? திரும்பி போனார்கள். அதை பத்தி அவளுக்கு இல்லை. ஆனா 11ஆம் வசனத்தில் மரியாள் கல்லையின் அருகே வெளியே நின்று என்ன செய்து கொண்டாள்? ஆசையோடு வந்தால் தேடி, பெரிய ஏமாற்றம், எல்லாம் போயிட்டாங்க. அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, அழுது கொண்டே இருந்தாள் என்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். வசனத்தில் இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே நீ ஏன் அழுகிறாய்? எல்லாம் கவனிங்க. ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன். உயிர்த்தெழுந்த இயேசு அவர் கண்டுக்கிடாம இல்லை. ஏன் அழுகிறாய்?
உள்ள இருக்கிற சீஷர்களும் அந்த தூதர்களும் முதலாவது தான் கேட்டாங்க. அழுது கொண்டே இருக்கிறார்கள். அழுகை என்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. எந்த விதத்திலே அழுதிருப்பார் என்பதை பாருங்கள். தனியாக இருக்கிறாள். அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு நம்முடைய நிலைமையை அவர் அறிந்திருக்கிறார். சீசல் இல்லை, துணைக்காய் சீசல் இல்லை, தனித்திருக்கிறாள். அதையும் கர்த்தர் பார்த்தார். அவர் அழுகையும் கர்த்தர் கண்ணோக்கினார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு காரியங்களுக்காக கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீ வெளியே பார்ப்பதற்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது போல காணப்படலாம். ஒரு வாழ்க்கையில் நீ போய்கொண்டிருக்கிற பாதைகள், இருக்கிற சூழ்நிலை, கண்ணீர் சிந்துகிற ஒரு வாழ்க்கையிலே காணப்படலாம். இந்த காலவெளியில் உயிர்த்தெழுந்த இயேசு உங்க கண்ணீரை காண்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நீங்க தனிமையாக இருக்கிறதையும் அவர் பார்க்கிற ஆண்டவர். நிலைமைகள் நன்றாவற்றி அறிந்திருக்கிறார். தெரியும். இசைக்கியா ராஜாவிடத்தில் ஏசாயா சொன்னான், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். என்ன செய்கிறாங்க? சாபோர் இல்ல, சோர்புறமாய் திரும்பி அழுகிறான். ஆண்டவர் சொன்னாரு, உன் கண்ணீரை நான் கண்டேன். ஹல்லேலூயா. ஆண்டுடைய சமூகத்தில் சிந்தப்படுகிற கண்ணீர் ஒரு நாளும் வெறுமையா இருக்கிறது இல்லை. கடந்த மாதத்தில் நான் உங்களோட கர்த்தருடைய வார்த்தை பேச நினைக்கிறேன். உங்களுடைய கண் தாவீது சொல்கிறான், என் கண்ணீர் எல்லாம் உங்களுடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர், நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன், எல்லாவற்றுக்கும் பதில் தருகிற தேவன். மரியாளுடைய நிலைமையை குறித்து நான் இங்கே சுட்டிக்காட்டும்படியாய் நான் விரும்புகிறேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்கள் ஒரு இயேசு என்று அறியவில்லை. பல நேரங்களில் நமக்கு தெரியும் இயேசு உயிரோடு இருக்கிறார், ஜீவிக்கிறார், எல்லாம் தெரியும். ஆனால் பல நேரங்களிலே நம்முடைய உள்ளான இருதயத்திலே நாம் அறிந்து கொள்ளவில்லை. நம்முடைய கண்கள் திறக்கப்படவில்லை. முதலாவது அவருடைய வாழ்க்கையின் நிலைமையை குறித்து வாசிப்பிலானால் அந்த 14 வாசிக்கிறோம். பின்னாக திரும்பி பார்க்கிறார். 14 இயேசு நிற்கிறதை கண்டால், ஆனாலும் அவரை இயேசு என்று என்ன செய்யல அறியாதிருந்தால், இயேசுவை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, she thought, she misunderstood, தவறாக புரிந்து கொண்டாள். எப்படி எண்ணினாளா? தோட்டக்காரர் என்று எண்ணி. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில பல விதமான நினைப்புகள், பல காரியங்கள் பல விதமாய் எண்ணுகிறோம், தவறாய் புரிந்து கொள்கிறோம். அவளும் தவறாத்தான் புரிந்து கொண்டாள். நம்முடைய வாழ்க்கையில தவறான புரிந்து கொள்ளுதலை காரணம் தெரியல, இயேசு என்று அறியவில்லை. ஆகவே தோட்டக்காரர் என்று நினைத்தால் என்று எழுதப்படுகிறது. எல்லாம் கவனிங்க, நம்முடைய நினைப்பிலேயே நம்முடைய வாழ்க்கையை நடத்தக்கூடாது. நான் கெஸ் பண்றோம், நாங்கள் நினைக்கிறோம் இல்லை. பூக்காலன் சுவிசேஷத்திலே ஆண்டவர் இயேசு சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது பண்டிகைக்கு இயேசுவை அழைத்துக் கொண்டு போனார்கள். பண்டிகை முடிந்து திரும்பி வந்தார்கள். 2ஆம் அதிகாரம் 44 வாசிங்க. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்தில் இருப்பார் என்று அவர்கள் என்ன செய்தார்கள்? நினைத்து நினைத்து உறுதி செய்யல, நினைத்து என்ன செய்தாங்கன்னா வந்துட்டாங்க. அடுத்த வசனம், ஒரு நாள் பிரயாணம் வந்துட்டாங்க. வந்தாச்சு. என்ன நினைச்சாங்க? இருப்பாரு, இல்லாமையா போவாரு, இருப்பாரு இருப்பாரு. கடைசியில் என்ன பண்ணாங்க? இல்ல. அடுத்த வசனம், இப்ப திரும்ப பரப்பிட்டு போறாங்க. நல்லா கவனிங்க, நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் என்ற கெஸ்ட்ல போயிடக்கூடாது. அதே நேரத்தில் ஆண்டவரை பார்த்துட்டு தோட்டக்காரனே நினைச்சு விடாது. நினைக்க யாரோ ஒருத்தர் நிற்கிறாரு,
நான் பயத்தில் சில சம்பவத்தை நினைப்பட்டு விரும்புகிறேன். தோட்டக்கார் சிலர் நினைக்கிறேன் என் கூட ஆண்டவர் இல்லாமல் எங்க போவாரு? இல்லை, ஆண்டவர் இருக்கிறார் என்பதை உறுதி செய்ய நம்முடைய வாழ்க்கையிலே உறுதி செய்து கொள்ள வேண்டும். நினைப்பிலே ஓடுகிறது அல்ல. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நினைப்பிலே போகிற காரியம் அல்ல. நம்முடைய நினைவுகளை காட்டிலும் ஆண்டு நினைவுகள் எப்படி இருக்கிறதா? வேறுபட்டதாக இருக்கிறது, உயரமானதாக இருக்கிறது, மேலானதாக இருக்கிறது. 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலே நாகமானை குறித்து நம்ம படிக்கிறோம். சிறு பெண், அந்த பெரிய மனிதன் எண்ணிக்கை உள்ளவன், பராக்கிரமசாலி, குஷ்டரோகியா இருக்கிறான். சமாரியாக்கள் திருக்க போனா சோமாக்குன்ற வார்த்தையை நம்பி வந்து விட்டான். வந்த அவன் எலிசாவின் வாசற்படி நிற்கிறான். வேலைக்காரன் அனுப்பி யோர்தான்ல போய் ஸ்நானம்னு சொன்ன மாத்திரத்திலே உக்கிர கோபம் வந்தான். 11ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போ கடும் கோபம் கொண்டு, பயங்கர கோபம். யோசிப்பா, இவ்வளவு தூரத்தை தேடி வந்திருக்கிறான், ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளபடியாக இவ்வளவு தூரத்தை வந்திருக்கிறான். ஆனால் இப்பொழுது தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தைக்கு அவனை கீழ்ப்படிவதற்கு முடியவில்லை. ஏன்? அதான் எலிசா வந்து வெளியே வந்து நின்று தேவனுடைய நாமத்தை தொழுது அந்த இடத்தை அப்படியே தடவி அது என்ன செய்யல, நடக்கல. நினைத்திருந்தேன் இப்படித்தான் நடக்கும். சில நேரங்களில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இப்படித்தான் நினைக்கிறோம். இல்லை, நம்முடைய கணக்குகள், நம்முடைய நினைப்புகள் தவறாய் மாற்றப்படலாம். இவன் நினைத்திருந்தான், அதனால பயங்கர கோபம். அவர் அப்படி செய்யலன்னு. நீ பல நேரங்களில் பலரை குறித்து பல நினைப்புகள் உண்டு. தவறான எண்ணங்கள் சரியாய் எண்ணுவதற்கு நாம் பழக வேண்டும். இன்னொரு சம்பவத்திலே பார்த்தீங்கன்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே நடந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அவர்களை அனுப்பிவிட்டார். அப்பம் சாப்பிட்டு அற்புதம் நடந்தது. அப்பம் சாப்பிட்டார்கள். 45ஆம் வசனத்தில் ஜனங்களை அனுப்பிவிடுகள் தம்முடைய சீஷர்கள் படைவெளி ஏறி அக்கறையில் பெத்சாவிற்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். வேகமா போங்க. ஏன் வேகமா போவான்னு சொன்னா, அவருக்கு ஜெபம் பண்ணணும். அவருக்கு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அதுக்காகத்தான் இவரை உட்கார்ந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, வீணாக நேரத்தை செலவிக்கூடாது. அதனால சீக்கிரம் என்ன செய்யுங்க, போங்கப்பா, ஏன் வேலையை நான் பார்க்கட்டும், நான் ஜெபிக்கட்டும். அப்ப அவர் போகிறார்கள். 48ஆம் வசனம் வாசிங்க. அப்போ இந்த பகுதிகளை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய ஜனத்தின் மேலே எவ்வளவு அக்கறையாய் இருக்கிறவர் என்பதை நாம் ஒரு பகுதியாய் பார்க்க முடியும். நான் சொன்னேன், அவர்களை வேகமா அனுப்பிவிட்டாரு. எதுக்காகனா ஜெபம் பண்ணும்படி. 46 வசனம் வாசிக்கிறோம். ஜெபம் பண்ணும்படி மலையில ஏறி உட்கார்ந்து இருக்கிறார், ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப சீஷர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். அங்கே அலை மோதுகிறது, வருத்தப்படுகிறார்கள். உடனே ஆண்டவர் தன்னுடைய ஜெபத்தை விட்டுட்டு எங்க வர்றார்? இப்ப அங்க வர்றார். நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் நினைக்கிறேன். திரளான ஜனங்கள் இயேசு இடத்துல இருக்கிற கேள்விப்பட்டு வந்துட்டாங்க. ஜனங்கள் வந்தார்கள். வந்து அவரிடத்தில் பிரசங்கம் கேட்கும்படியாக, அவரிடத்தில் அற்புதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக ஏராளமான வந்தார்கள். ஆனா 16ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், அவரோ அவங்களை விட்டுட்டு எங்க போயிட்டாரா? ஜெபம் பண்ணபடி போயிட்டாரு. யோசிச்சு பாருங்களேன், அங்க ஒரு கூட்டம் இருக்கு, நன்மையை நேடி வருகிறது. ஆனா இயேசு என்ன பண்ணாரா? ஜெபிக்கும்படி போயிட்டாராம். ஆனா இங்க தன்னுடைய சீஷர்கள் கஷ்டப்பட பார்த்தவனே ஜெபிக்கும்படியா போனவர் தான் ஜெபத்தை நிறுத்திட்டு அவரை தேடி வந்தார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இன்னைக்கு புலம்பல் அந்த வசனத்தை வாசித்தேன். அதை இன்னைக்கு ஜெபமுத்தர் கூட வாசித்து நினைக்கிறேன். ரொம்ப அருமையான வார்த்தை. நம்முடைய ஆண்டவரை குறித்து எழுதப்படும். சில என்ன நினைக்கிறாங்கன்னா, சில கஷ்டங்கள்
சில பாடுகள் பிரச்சனையா வரும்பொழுது ஆண்டவர் பண்ணிவிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு, அப்படி செஞ்சுட்டாருன்னு சொல்லி அநேகர் ஆண்டவரை முறுமுறுக்கிற ஒரு நிலைமை. அதல்ல, வேதத்தில் ஆண்டவரை குறித்து இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது என் உள்ளம் அதிகமாய் இருக்கப்பட்டது. புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரனை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது. சில நேரங்களில் இந்த பாத வழியாக்கத்தை நடத்துகிறார். ஆனால் மனப்பூர்வமா இப்படித்தான் ஒன்று நடக்கணும், செத்து தொலை அப்படி நினைக்கிறல. நீங்க நேரம் நினைக்கிறாங்க இல்லை. அவருடைய பாடுகளில் பங்கேற்கிற கர்த்தர். யோசிப்பார், அந்த 2 பகுதி அதிகமாய் உணர்ந்தது உண்டு. மக்கள் தேவைக்காக வந்திருக்கிறாங்க. ஆனால் அவ்வளவு உட்கார வச்சு எனக்கு ஜெபம் தான் முக்கியம் என்று ஜெபிக்க முடியாது போனார். நீங்க ஜெபம் பண்ண முடியாதான் எல்லாம் துரிதப்படுத்தி அனுப்பினார், போங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணார். ஆனால் தன்னுடைய சீசர்கள் அங்காய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஆபத்தில் சிக்கியிருக்கிற வேளையிலே ஆண்டவர் அவர் மேல விழுந்தார். நம்ம மேல கரிசனை உள்ள கர்த்தர் என்பதை நம்ம மறந்து போக வேண்டாம். தொடர்ந்து அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு என்ன சத்தமா சொல்லுங்க, மிஸ் அண்டர்ஸ்டுட். அவர்கள் தவறாய் புரிந்து கொண்டார்கள், ஆவேசம் என்று அணினார்கள். உதவிக்கு வந்த இயேசுவை எப்படி என்னாங்களா, பிசாசு வந்துருச்சு சொன்ன என்னாங்களா. நம்முடைய வாழ்க்கையில உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு நன்மை செய்யும்படியாய், நம்மை கைதூக்கி எடுக்கும்படியாய், நம்முடைய பிரச்சனையில ஏதோ ஒரு விதத்தில் உதவி செய்யும்படியாய் நமக்கு வருகிறார். இவர்கள் அலறுகிறார்கள், ஆவேசம் என்று. ஆண்டவருடைய ஆண்டவரே, எங்கள் சரியான புரிந்து கொள்வதை தாரும். நீங்க எத்தனை குடும்பங்களில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒன்னு சொல்ல அதை தவறாய் புரிந்து கொண்டு பிரச்சனைகள், பிரிவினைகள், சண்டைகள் இதை ஏற்படுத்த பார்க்கிறோம். மரியாள் தோட்டக்காரர் என்று எண்ணி இன்னும் கலையில இருக்கிறா, இன்னும் ஏமாத்தா இருக்கிறா. அவர்கிட்ட கேட்கிறா, வாசிங்க, தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா எவ்வளவு ஆண்டவர் மேல் உள்ள அன்பை நாம் பார்க்கிறோம். பெரிய ஏமாற்றம், சீசன் வந்து போயிட்டாங்க, உள்ள பதில் சொல்லார் ஒண்ணு இல்ல. அப்பொழுது இந்த ஏமாற்றத்தில் இருந்த இந்த மரியாதை பார்த்து ஆண்டு சொன்னாரு, இயேசு அவரை நோக்கி மரியாதை என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடிந்து கொள்ளவில்லை. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்திருப்பனே இல்ல, பெயர் சொல்லி அழைத்தார். அவளுக்கு தெரியும், தன்னை பெயர் சொல்லி அழைக்கிற ஒரு உருவானால் என் ஆண்டவராகிய இயேசு மாத்திரம்தான். ஹல்லேலூயா. என்ன சொல்லி யோசிப்பாருங்க, ஏமாற்றத்தில் இருந்த இந்த மரியாதை ஒரே வார்த்தை தான், மரியாதை என்ற மாத்திரத்தில் ரபூனி என்றாள். ஒரு நிமிஷத்தில் அவருடைய அங்கலாய்ப்பு, அவருடைய ஏமாற்றம் எல்லாம் நீக்கப்பட்டதை பார்க்கிறோம். அவருடைய ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற கர்த்தர். ஒவ்வொரு பெயரையும் அவர் அறிந்திருக்கிறார், ஒவ்வொரு பெயரையும். யோவான் 10ஆம் வாசிக்கிறோம், அவருடைய ஆடுகளை என்ன சொல்லி கூப்பிடுறாரா, பெயர் சொல்லி கூப்பிடுகிறார், பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். இந்த காலவெளியிலே என்னை உங்களையும் பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர். அந்த அளவுக்கு ஆண்டவரோடு உள்ள நெருக்கமான உறவு, நெருக்கமான ஒரு ஐக்கியம் மரியாள் தேவனோடு வைத்திருந்தாள், இயேசுவோடு வைத்திருந்தாள். அதுதான் மரியாள் என்று சொன்ன உடனே தோட்டக்காரன் என்று சொன்னவள் உடனே மாற்றப்படுகிறாள். ஓ, இதான் ஆண்டவர் இயேசு. அவருடைய அங்கலாய்ப்பு, அவருடைய அழுகை, கண்ணீர் எல்லாம் நீங்க விட்டதை நம்ம பார்க்கிறோம். இந்த காலவெளியிலே
ஒரு நாளை சகை அதே மாதிரிதான். ஜனங்கள் அவனை வெறுத்தார்கள், அதிகமாய் வரி வசூல்வாங்கினாலே. அவனுக்கோ இயேசுவை பார்ப்பதற்கு அவனுக்கு ஆசை. ஆண்டவருடைய உள்ளத்தை கண்டார், அப்படி அங்கலாய்ப்பை பார்த்தார். எப்படியாவது இயேசுவை எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வேண்டிய பெரிய ஆசை அவனுக்குள்ள காணப்பட்டதை பார்க்கிறோம். ஆண்டவர் நடந்து வந்தவனே, சகைவே நீ வரைங்க வாப்பானார். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய சந்தோஷம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. இந்த காலவெளியில் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலை எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் என்னை உனையும் பெயர் சொல்லி அறிந்திருக்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா! அறிந்திருக்கிறார். அவருடைய இருதயத்தின் எல்லா ஏமாற்றங்கள், நம்முடைய இருதயத்துக்கு எல்லா அங்கலாய்ப்புகள், நம்முடைய இருதயத்துக்கு எல்லா வேதனை அவர் நீக்குவதற்கு போதுமான தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் அவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற கர்த்தர். அடுத்தவர் சொன்ன காரியத்தை சொல்லி அடுத்த பகுதிக்குள்ளாக நான் போகும்படி விரும்புகிறேன். சவுலும் ஆண்டவரை அவருடைய சபையை உபத்திரவப்படுத்த என்பதாக நாம் வாசிக்கிறோம். 9ஆம் அதிகாரத்திலே பிரதான இடத்தில் அந்த கிறிஸ்தவனை சபையை துன்பப்படுத்தும்படியாய் கடிதங்களை வாங்கி கொண்டு போகிறான். ஆண்டவர் அடித்து கீழே விழ பண்ணார். சந்திப்பு, சவுலே சவுலே என்று ஒரே வார்த்தை தான். ஆண்டவரே நீர் யார்? பெரிய மாற்றத்தை பார்க்கிறோம் உனக்குள்ள. இது பெரிய அடுத்த ஒரு வார்த்தை அவன் கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே நீர் என்ன செய்ய, நான் என்ன செய்ய சுத்தமா இருக்கிறீர்? இதுவரைக்கும் சித்தத்தை செஞ்சிட்டீங்க. ஆண்டவர் அழைக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையின் நம்முடைய பெயரை சொல்லி அழைக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை இருக்கிற எல்லா அங்கலாய்ப்பது மாத்திரமல்ல, வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய மாற்றத்தை கத்த தருகிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! உடனே அவள் செய்தாலும் இயேசுவை தொடும்படி போனாள். அவர் அரவணைக்க முடியாய். இயேசு சொன்னாரு, என்ன செய்யாத, தொடாத. The value of the touch. ஆண்டவரை தொடுவதில் இருக்கிற வேல்யூவை அவர் அறிந்திருந்தாள். மார்க்கு சுவிசேஷத்திலே நமக்கு தெரியும், 4ஆம் அதிகாரத்திலே பெரும்பாடுள்ள ஸ்திரீ வைத்தியரால் வேதனைப்பட்டு எல்லாவற்றையும் செலவழித்தும் சற்றாயிலும் சுமப்பல்ல. சொன்ன காரியம், இயேசுவின் வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால். நேருடைய காரியங்களில் ஆண்டவரை குறித்த வேல்யூ, அவரை குறித்த மதிப்பு நமக்கு தெரியல. ஜெபத்தை குறித்த மதிப்பு, வேத வசனத்தை குறித்த மதிப்பு, ஆராதனை குறித்த மதிப்பு நமக்கு தெரியல. யோசிச்சு பாருங்களேன், நான் அவரை தொட்டா, அவரோடு ஒரு நெருக்கமான உறவு வைத்தால், அவரை தொட்டால் சுகமாவே. தடை வந்தது திரளான ஜனக்கூட்டம் தான். அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்திலே பெரிய அற்புதத்தை அவள் பெற்றுக் கொண்டாள். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! வேத வாசினா இயேசு தொட்டு சுகமாக்கினவர்கள் அநேகர் உண்டு. அந்த இயேசுவை தொட்டவர்கள் அநேகர் என்ன செய்ய இருக்கிறாங்க. இயேசுவை தொடர்ந்து சொன்னா, you must come closer. அவரோடு ஒரு நெருக்கமான ஒரு இடத்திற்கு வர வேண்டும். ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், ஆண்டவர் இயேசுவோடு உள்ள ஒரு நெருக்கமான உறவை நாம் ஏற்படுத்த வேண்டும். அந்த அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுள்ள முடியுமா யோசிச்சு பாருங்க. மார்க்கு சுவிசேஷம், மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வாசிங்க. தொட்ட யாவரும் என்ன செய்தார்கள்? சுஸ்தமானார்கள். இந்த காலவெளியிலே இந்த மரியாளுடைய அனுபவம் நம்முடைய அனுபவமாய் மாறுவதாக. ஏமாற்றத்தில் இருந்த அந்த மரியாளை பெயர் சொல்லி ஆண்டவர் அழைத்தது மாத்திரமல்ல,
அவர் வாழ்க்கையில் இப்ப நற்செய்தியை கொண்டு ஒருவராய் காணப்பட்டார். வாசியுங்கள் 12 வாசிங்க ஆப்போம். போய் தன் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடைய சொன்னவைகளையும் யாருக்கு அறிவித்தால்? சீஷர்களுக்கு. முதல்ல போய் சொல்லும் பொழுது காணோம், யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படிதான் சொன்னா. சீஷரத்துல போய் கர்த்தரை கல்லிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், வஞ்ச இடத்துல தெரியல. ஆனா இப்ப என்ன சொல்ற? நான் கர்த்தரை கண்டேன். அவருடைய ஏமாற்றத்தை கர்த்தர் மாற்றி அமைத்தார். ஒருவேளை இந்த காலவெளியிலே மிரியாளை போல அல்ல, வேற ஏதும் காரணங்கள ஏமாற்றம் அடைந்த ஒரு நிலைமையில நம்ம இருப்போமானால், உயிர்த்தெழுந்த இயேசு உங்கள் ஏமாற்றங்களை மாற்றி அமைக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஏமாந்துட்டேன் பாஸ், இதை நான் ஏமாந்துட்டேன், என்னை ஏமாத்திட்டாங்க, இப்படிப்பட்ட நிலைமை என்று ஒருவேளை வாழ்க்கையிலே ஏதேனும் காரியங்களிலே அங்கலாய்த்துக் கொண்டிருப்பீர்களானால், இந்த காலவெளியிலே, இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே உயிர்த்தெழுந்த இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஏமாற்றத்தை மாற்றி அமைப்பதற்கு ஒரு வல்லமுள்ள கர்த்தர். பாருங்க, வச்சடானே தெரியல, வந்து பாருங்க, யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. அது போய் சீசருக்கு சொன்னவதா, ஏமாற்றத்தோடு சொன்னவள். இப்ப என்ன சொல்கிறவள்? நான் கர்த்தரை கண்டேன்ப்பா, அவருக்கு எல்லாம் சொன்னார் என்று அவள் சொன்னாள். எவ்வளவு பெரிய ஆச்சரியம், பெரிய திருப்புமுனை. உயிர்த்தெழுந்த இயேசு ஐத்தாமுக்கு தருப்படியாக விரும்புகிறார். இரண்டாவதாக 24 வசனத்திலிருந்து 19 வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது பயத்தில் இருந்த சீஷரை குறித்து நான் வாசிக்கிறோம். பயத்தில் இருந்த சீஷர்கள் 19 வசனத்தை வாசிக்கிறோம். யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில், யூதர்களுக்கு பயம். ஏன்னா அந்த யூதர்கள் எப்பயுமே என்ன செய்ய வரும்னா கொலை செய்த வரும்னாங்க. யோவானின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை வாசிங்க, 5:18. யூதர்கள் அவர் என்ன செய்ய விரும்பினாங்கன்னா கொலை செய்யும்படி. யூதர்களுக்கு என்னன்னா இயேசுவையும் அவரை பின்பற்றவர்களையும் என்ன செய்யணும்? கொலை செய்யணும். அது அப்போஸ்தலர்கள் 9ஆம் அதிகாரத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யூதர்கள் அவனை என்ன செய்வாங்க? கொலை செய்ய. அப்ப யூதர்கள் என்று சொன்னாலே தேவ ஜனங்களை பார்த்தாலே என்ன செய்யணும்? அது தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களை பார்த்தாலே அவன் என்ன செய்யணும்? கொலை செய்ய வேண்டும். ஆகவே அதற்கு பயந்து என்ன செய்யறாங்க? இப்பொழுது பூட்டப்பட்டிருப்பேன். இப்ப மரியாதை சொல்லிட்டா, ஏசு உயிர்த்தெழுந்தார் எல்லாம் சொல்லியிருக்கிறார். ஆனா பயம். ஒருவேளை காலவெளியிலே சீஷரை போல அல்ல, இன்னைக்கு எத்தனையோ பயம் மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிறத பார்க்கிறோம். வருங்காலத்தை குறித்த பயம், வியாதி குறித்த பயம், பலவீனத்தை குறித்த பயம், குடும்பத்தை குறித்த பயம், வேலை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம். எத்தனை பயமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நிலைமையிலே காணப்பட்டாலும் சரி, இந்த காலவெளியிலே ஆண்டவர் அந்த பயத்தை நீக்கும்படி விரும்புகிறார். ஆண்டவர் வந்து பயத்தோடு தான் இருந்தார்கள். ஆண்டவர் நடுவே வந்து என்ன சொன்னாரா? உங்களுக்கு சமாதானம். பூட்டப்பட்ட அறைக்குள்ளே யோசிப்பார் நடுவே வந்து உங்களுக்கு சமாதானம். ரொம்ப அழகா சொல்லப்படுது. கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம். இந்த காலோடு உயிர்த்தெழுந்த இயேசு வாழ்க்கையில எப்பேற்பட்ட பயத்தில் இருந்தாலும் ஆண்டவர் சொன்னாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு என்ன செய்கிறேன்? தேவன் தம்முடைய சமாதானத்தினாலே இந்த காலவெளியில் நிரப்புவாராக. நான் சொன்ன எத்தனையோ பயங்கள் இருக்கலாம். யூதர்களுக்கு கொடுத்த பயம், கொன்றுவாங்களோ, சாவச்சிருவாங்களோ, அந்த பயம். ஆனா இயேசு சொன்னாரு, சமாதானம் உண்டாவதாக. சமாதானத்தை கட்டளையிட்டார். சாத சொன்னது மாத்திரமல்ல, அடுத்து சொன்னாரு, பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை என்ன செய்றேன்? அனுப்புகிறேன். தைரியமா போவப்பா, நான் உங்களை அனுப்புகிறேன். அப்ப என்ன அர்த்தம்?
நான் உங்களை அனுப்பணும்னா ஐ வில் டேக் ஹோல் சார்ஜ். உனக்குரிய எல்லாவற்றையும் நான் பொறுப்படுத்திக் கொள்ளுவேன். நான் பொறுப்படுத்திக் கொள்வேன். ஒரு கம்பெனி அவருடைய சார்பில் ஒருவர் அனுப்புனா அதுக்கு அவருக்குரிய எல்லா காரியத்தையும் அந்த கம்பெனி பொறுப்படுத்திக் கொள்ளும். அதை போல ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சமாதானம், நீங்க போங்க, நான் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நான் பொறுப்படுத்திக் கொள்ளுகிறேன். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனம் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவி அவள் மேல் ஊதி பரிசுத்த ஆவி செய்யுங்க, பெற்றுக் கொள்ளுங்க. ஒரு ஃப்ரீடம். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே என்ன இருக்குன்னு சொல்லப்படுகிறது, விடுதலை உண்டு. ஒரு விடுதலையை தேவன் தருகிறார். இனி நீங்க பயந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லான பின்னால பதிகளை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பூட்டப்பட்ட அறைக்குள்ள இருந்தவர்கள் 17 தேசத்தார் கூடி வந்திருக்கிற வேளையிலே எல்லாரும் பேதுரு பரிசம் பண்ணுகிறார். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். காரணம் எல்லா பயம் நீங்கிச்சு. எத்தனை அடித்தாலும் அவமானப்பட்டாலும் அதை சந்தோஷமா தான் இருந்தாங்க, பயப்படல, தைரியமாய் சாட்சினார்கள். உயிர்த்தெழுந்த இயேசு அவருக்கு பயத்தை நீக்கினார். அவருடைய வாழ்க்கையின் காரியத்தை பொறுப்படுத்திக் கொண்டார். ஒரு விடுதலையான ஒரு வாழ்க்கையும் கட்டளையிட்டார். அதே இயேசு இந்த காலவெளியிலே நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா பயத்தை நீக்குவார். ஒரு இந்த காலவெளியிலே எந்த பயத்தோடு இருந்தாலும் சரி, ஆண்டவர் இயேசு எல்லா பயத்தையும் நீக்குவார். காரணம், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். வாக்கு பண்ணியிருக்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் என்ன செய்கிறேன், உங்களோடு கூட இருக்கிறேன் சொன்னார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய ஆவின் அபிஷேகத்தை நமக்கு அந்திருக்கிறார். அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், பரிசுத்தாவின் உள்ளத்தில் வரும்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள், பலனடைந்து. பயந்து போய் இருக்கிறீங்கப்பா, ஆனா உங்களுக்கு பலனை தர்றேன், என்னுடைய பலனை உங்களுக்கு தரேன்னு சொல்லி ஆவியின் பலத்தை கொடுத்து அனுப்பினார். அவளை கொண்டுதான் கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்தே பார்க்கிறோம். ஒரு நல்ல பூட்டப்பட்ட பயந்து போயிருந்தவர்கள், வாழ்க்கைக்காக பயந்து போயிருந்தவர்களை சமாதானத்தை கொடுத்து காலையை பொறுப்படுத்திக் கொண்டு ஒரு விடுதலை கட்டுற்று தன்னுடைய பலத்தை கொடுத்தார். இந்த காலவெளியிலே அவள் செய்த அதே காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்யும்படி விரும்புகிறார். எந்த பயத்தில் இருந்தாலும் சரி, எல்லா பயத்திலிருந்தும் நம்ம விடுதலையாக்குவதற்கு தேவன் வல்லமை உள்ளவர். கடைசியாய் 3வது பகுதியை சொல்லிவிட விரும்புகிறேன். சந்தேகத்தில் இருந்த தோமா. கவனிங்க, அந்த பகுதியை வாசிக்கும் பொழுது பல காரியங்களை ஆண்டவர் உணர்த்தினார். சீசர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள், ஆனா யார் மாத்திரம் இல்லை. சத்தமா சொல்லுங்க பார்ப்போம், எங்க போனாரு? எங்க போனான்னு தெரியாது. நான் யோசிச்சேன். அதனால ஆண்டவர் சொன்னா, சபை கூடி வருதலை என்ன செய்யாதீங்க. என்னமா, நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை ஏதாவது துணி செய்ய போகிறார். ஆண்டவர் சிவா நிச்சயமா. நேற்று பல மணி நேரங்கள் நான் ஜெபித்த தேவ சமூகத்தில் பல காரியங்கள் என் உள்ளத்தை பாரப்படுத்தின, பல காரியங்கள் ஊழியர்களை குறித்து யோசித்த பல காரியங்களை குறித்து நான் தேவ சமூகம் ஜெபித்தேன். ஆண்டவர் சொன்ன காரியம்தான். வருவார்னு தெரிஞ்சா போயிருக்க மாட்டான். அதை யோசிக்கும் போது ஆண்டவர் சில சம்பவங்களை ஞாபகப்படுத்தினார். இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களில் யாரும் எதிர்பார்க்கல, நோட்டீஸ் போடல, பிரசங்கர் வராருன்னு. திடீர்னு போனார் இயேசு. அங்க பார்த்தா சூமனை கைவிடவர் இருக்கிறான். திடீர்னா இயேசு வரான்னு கேள்விப்பட்டு போகல, அவன் அங்க இருந்தான். அவனை கர்த்தர் அற்புதம் பண்ணினார். பிசாசு பிடித்தவன் இயேசு போகும்போது அங்க இருந்தான், விடுதலை பெற்றுக் கொண்டான். கூனியான ஸ்திரீ ஆபிரகாமின் குமாரத்தி என்று எழுதப்படுகிறது. இயேசு வந்த பிறகு போல அவ கூனியாவே இருந்தாலும் சரி, என் தேவையே சந்திக்கப்படலையா, பரவாயில்லப்பா, நான் சர்ச்சைக்கு போயிட்டு தான் இருப்பேன். அதனால ஒரு நாள் அற்புதத்தை பண்ணார். ஆண்டவர் சொன்னாரு, நானும் தான் சபையில செய்ய போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னைக்கு நீங்க மிஸ் ஆனீங்கன்னா யூ ஆர் தி லூசர். அதான் சபைகளை விட்டு விடக்கூடாது என்று
தேவனுடைய வார்த்தை சொல்லுது. எப்பன்னு தெரியாது, எந்த நேரத்திலும் தேவனுடைய சந்திப்பு சபைக்கு உண்டாக கூடும். தேவன் எந்த நேரத்திலும் இறங்கி உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும், உங்களுக்கு விடுதலை கட்டளையிட முடியும். அது எந்த நேரம் தெரியாது, எப்பன்னு தெரியாது. தேவ சமூகத்திலே போராடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு ஜெபத்தை கூட கர்த்தர் வீணாக்குவதில்ல, அதற்கு அப்படியே பதில் தருவார். ஹல்லேலூயா. அதான் சபையின் முக்கியத்துவத்தை உணர்வேன். எங்க போனான்னு தெரியாது. சொல்லிட்டு போனானா கூட இயேசு வந்தவனே இவனை விட்டு சைடில் விட்டு அனுப்பியிருப்பான். பேதுரு, டே கூட்டு வாடா தாமவன். எங்க போனான்னு தெரியாது. விசுவாசி நிலைமை தான் அப்படி சொன்னாருங்க. இப்ப இயேசு வந்துட்டாரு, இவங்க பார்த்தாங்க. இப்ப தோமா வந்த உடனே என்ன செய்தாங்கன்னா சொன்னாங்க, பா இயேசு எப்படி காட்டுறாரு தெரியுமா அவளுக்கு? அந்த 20 வசனத்தை வாசிங்கன்னா, அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவளுக்கு என்ன செய்தாரு? அப்ப சீசர் என்ன சொல்லியிருப்பாங்க? இயேசு வந்தாரப்பா, அவருடைய கையை நாங்க பார்த்தோம், அவருடைய விலாவை நாங்க என்ன செய்தோம்? பார்த்தோம். இப்ப அவ என்ன சொல்ல தெரியுமா அவளுக்கு? வாசிங்க. மற்ற சீஷர்கள் 25. அதற்கு அவன் நல்லபடிங்க, நான் கண்டு. நான் பல முறை இந்த வசனத்தை நேற்று ராத்திரி வாசித்தேன். பல காரியம் நான் உள்ளடக்கி நான் சொல்லுகிறேன். நான் கண்டு எதை? காயத்தை உங்களுக்கு காட்டினார்ல. அப்ப நீங்க சொல்றீங்க, ஆனா நான் கண்டு அந்த காயத்திலே எதை விடணுமா? என் வரல இட்டு என் கையை எவ்வளவு ஸ்டபன்னஸ் பாருங்க. சில அப்படிதான், ஆஹா நாங்க விசுவாசிக்கவே மாட்டோம். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் விசுவாசிக்கவே மாட்டேன். என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் பரவாயில்ல, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் என்ன செய்ய மாட்டேன்? விசுவாசிக்க மாட்டேன். நான் கண்டு ஏன் விரலிட்டு பார்க்கணும்? ஏன் கையை விடணும்? எல்லாம் கவனிங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா 26 வசனத்துல மறுபடியும் மறுபடியும் God is a God of second chance. தேவன் தருணங்களை தருகிற கர்த்தர். அன்னைக்கோட போயிருந்திருப்பாரானா, அதோட இயேசு தோற்றமளிக்காமல் இருந்திருப்பாரானால் இந்தியாவுக்கு சுவிசேஷம் வந்திருக்குமான்னு தெரியாது. தோமாதான் கொண்டு வந்தார். யோசிச்சு பாருங்க. இந்தியாவை தன்னிடத்தில் எழுதி வச்சுட்டு பாரு வந்தவர் இயேசு. அதனால 8 நாளை பிறகு மறுபடியும் வருகிறார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் தருணங்களை தருகிற தேவன். நம்முடைய தருணங்களை வீணாக்கி விடக்கூடாது. வசந்த வார்த்தை மறுபடியும் மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு உள்ள போட்டு இருக்கிறாங்க. தோமா இருக்கிறான். ஆண்டவர் பார்த்துட்டாரு, இப்ப தோமா இருக்கான்பா, கட்டாயம் நான் போகணும். போய் ஆண்டவர் 27 வசனம் சொல்ற வார்த்தையை பாருங்க. அப்போ இவன் சீசத்தை சொல்லும் பொழுது ஏசு இருந்தாரா? இல்ல. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? அறை வீட்டுக்குள் நீங்கள் பேசினாலும் உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு நீங்க என்ன பேசுறீங்கன்னு நினைச்சீங்க நல்லா தெரியும். நல்லா தெரியும். நல்லா அந்த வார்த்தை பாருங்க, அந்த வார்த்தையுடைய காரியத்தை பாருங்க. என் விரல நீட்டி காயத்துல போட்டு என் கையே விழாவில போட்டு, அப்படியாப்பா? அதே வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும். அறை வீட்டுக்குள் தானே இருக்கிறோம். சில பேசும்போது பக்கத்தில் பார்த்துக்கலாம், யாராவது போறாங்களா இல்லையான்னு. அப்படி பார்த்து தானே பேசினாலும் யாரு கேட்டுக்கிட்டு இருக்கிறா? உயிர்த்தெழுந்த இயேசு கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்பதை ஒரு நாள் மறந்து போக வேண்டாம். ஒரு நாள் மறந்து போக வேண்டாம். நீங்க மற்றவங்க காதுக்குள்ள போய் ரகசியமா சொல்றேன்னு சொன்னாலும் யாரு கேட்டுக்கிட்டு இருக்க? சத்தமா சொல்லுங்களேன்.
எனக்கு இந்த வார்த்தையை பார்த்தோன்னு ரொம்ப ஆச்சரியமே. இவன் சீசன் கையை வரல நீட்டி நான் பார்க்கணும்ப்பா, கையை போட்டு பார்க்கணும் அப்படியாட. அதே வார்த்தை, வேற ஒண்ணுமே பேசல. ஆண்டவர் பார்த்தோமாவே உன் கையை வரல நீட்டு, உன் கையை நீ பாரு. அவை எங்க பேசினாலும் எதை பேசினாலும் கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்கிற, உயிர்த்தெழுந்த இயேசு கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்கிற எண்ணத்தோடு நம்ம கவனமா இருக்கணும். என்னாமத்துக்கு 11ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிப்போம். ஜனங்கள் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். 12ஆம் அதிகாரமா, 12ஆம் அதிகாரம் முதல் வசனம் 12. ரைட். எத்தியோப்பியா ஸ்திரீ நிமித்தம் மிரியாமும் ஆரோனும் ஏதாவது ஒரு காரணம் காட்டி ஊழியனுக்கு உரமாய் பேசணும். அதான் பேசினார்கள். ஆரோனும் முடியும் யாரு? உடன் பிறந்தவர்கள். உடன் பிறந்தவர்கள் அவனுக்கு விரோதமாய் பேசினார்கள். என்னங்க மோசமா தான் பிரசங்கம் பண்ண முடியும். எங்களுக்கு என்ன பிரசங்கம் பண்ண தெரியாது. அவருக்கு தான் ஆண்டவர் பேசினாரா? எங்களை அழைக்கலையா? எங்களுக்கு தெரியாதா? யார் கேட்டது? கர்த்தர் கேட்டார். ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னும் எடுத்து காட்டினேன்னா முறுமுறுப்புகளை கர்த்தர் கேட்டார். மோசேக்கும் ஆரோனுக்கு உரமா முறுமுறுத்தாங்க, தேவன் அதை கேட்டார். அதனால அருமையான நல்லா கவனிங்க. வீட்டில் முறுமுறுத்தாலும் யாரு கேட்கிறா? சத்தமா சொல்லுங்களேன். உயிர்த்தெழுந்த நாளிலே உயிர்த்தெழுந்த இயேசு அதை கேட்கிறார் என்கிற எண்ணம் வரட்டும். உயிர்த்தெழுந்த இயேசு ரொம்ப சந்தோஷம் தான். அதே நேரத்தில் அவர் ரொம்ப கவனமாக கேட்கிற ஆண்டவர் எல்லாவற்றையும் கேட்கிறார். அவர் சொல்லிட்டு கத்தர் அல்ல, கேட்கிறார். அவை என்ன பேசுகிறோம், என்ன சொல்கிறோம் அதை கவனமாக கேட்கணும். ஆண்டவர் அவனுடைய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ண முடியாய், அவன் அவிசுவாசத்தை போக்கும்படியாய் ஆண்டவரே தரிசனம் ஆண்டார். நான் சொன்னேன், ஆண்டவர் தருணங்களை கொடுக்கிற கத்தர். அன்னைக்கு போன அப்படியே போயிடல, சிஷரோடு இருக்கிறான். அப்படியே போயிருப்பான்னு சொல்லுங்களேன். இயேசுவை பார்த்தோன்னு சொன்னேன். அப்படியா? அப்ப உங்களுக்கு தெரியுது, எனக்கு நான் இல்லை, அப்ப நான் போறேன் அப்படின்னு மூட்டை கட்டி போயிருந்திருப்பானா? அவன் நிலைமை பரிதாபம் இல்லை. சிஷரோடு கூட இருக்கிறான். சந்தேகம் அடைந்தாலும் ஆண்டவருடைய உள்ளத்தை பார்த்தார், நிலைமையை பார்த்தார். அவனை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் கொண்டு கண்ணோக்கினார். அவனை எப்படி அனுப்ப போகிறேன், எந்த விதத்தில் அவன் சுவிசேஷத்தை கொண்டு சொல்ல போகிறான் என்பதை தேவன் தூர கண்ணால் அவர் பார்த்தார். தாவீது சொன்னான் பாத்தீங்களா, என்னை மேன்மையான சந்ததியின் மகனாக பார்த்தீரேன்னு சொல்கிறான். எல்லாரும் அவனை ஆட்டிடையனா பார்த்தாங்க, மேய்ப்பனா பார்த்தாங்க. ஆண்டவரே, நீர் அப்படி இல்லப்பா, மேன்மையான சந்ததியின் மகனாக என்னை பார்த்தீர். ஹல்லேலூயா. ஒருவேளை மற்றவங்களை வேற மாதிரி பார்க்கலாம், ஆனா தேவனுடைய பார்வை வேற. ஒருவேளை மற்ற சீசல் கேள்வி பண்ணி இருக்கலாம், ஏய் இப்படி அப்படியா இப்படியான இல்ல. ஆண்டவர் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவர்கள். இதை சொல்லுங்க. ஆண்டவர் பார்த்தாரு, திரும்ப வந்து அவனை பயன்படுத்த முடியாய், அவனுக்கு தன்னை வெளிப்படுத்த முடியாய், அவனை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் அறிந்தவராய் அவனுக்கு தன்னை காட்டும்படியாக மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு வந்து அவன் சந்தேகத்தை போக்கினார், கன்ஃபார்ம் பண்ணார். நான் தான்ப்பா. என்ன சொல்லுமா? அதற்கு பிரயோஜனமாக என் ஆண்டவரே என் தேவனே. அங்க சொன்னானே, நான் போட்டு பார்த்தால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன்னு சொன்னானே, இப்ப போட்டு பார்த்தானா? இல்ல. ஆண்டோடைய ஒரு வார்த்தை போதும். உனக்கு என்ன மண்டையில் அடிச்சிருக்கோம்? நான் சொன்னதை எப்படிடா கண்டுபிடிச்சாரு? கரெக்டா சொல்றாரு. நான் கையை போடுறேன், விரல போடுறேன்னு சொன்னேன், கையை போடுறேன்னு சொன்னேன், அப்படியே சொல்றாரு. சொன்னா, என் தேவனே, என் ஆண்டவரே, என் தேவனே. ஒரு சப்மிஷன், ஒரு அர்ப்பணிக்குள்ளே வந்தான். ஆண்டவர் யாரையும் புறம்பே தள்ளுகிற கர்த்தர் அல்ல. ஏமாற்றம் அடைந்த மரியாதானாலும் சரி, பயத்தோடு இருந்த சீஷலானாலும் சரி, சந்தேகத்தோடு இருந்த தோமாவானாலும் சரி,
இவ்வளவு நாட்கள் என்னோடு கூட இருந்தீங்களே, இப்படி இருந்தீங்களே என்று அவர் புறக்கணித்து தள்ளவில்லை. அவருக்கு தம்மை வெளிப்படுத்தி அன்போடு அழைத்தார். பயத்தை நீக்கி அவர் தைரியப்படுத்தினார். தோமாவுக்கு தருணத்தை கொடுத்து தன்னை வெளிப்படுத்தினார். இந்த காலவெளியிலும் நம்முடைய வாழ்க்கையில நிலைமை எப்படி இருந்தாலும் உயிர்த்தெழுந்த இயேசு நம்மை புறக்கணியாத கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியம் ஏமாற்றம் அடைந்திருந்தாலும் இதனால கர்த்தரை ஏமாற்றம் அடைந்த நம்ம இருதயத்தை அவருடைய நன்மையினால் நிரப்பி நற்செய்தியை சொல்லும்படி ஆக்குவார். பயத்தில் சிஷ்யர்களை தைரியப்படுத்தி பரிசுத்த அபிஷேகத்தை தந்து அவர்களை தேசங்களுக்கு சாட்சியாக நிறுத்தது போல, தைரியப்படுத்துவது போல நம்மை செய்வார். சந்தேகப்பட்ட தோமாவுக்கு கர்த்தர் இன்னொரு தருணத்தை கொடுத்து அவனை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை நினைத்தவராய் அவனை தள்ளிவிடாதபடி திரும்பவும் தன்னை கன்ஃபார்ம் பண்ணார். நான் தான் சொல்லி இந்த காலம் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை தோமாவை போல சந்தேகத்தில் உள்ளதாக இருக்கலாம். இந்த காலுடைய தேவன் நம்மை புறக்கணித்து தள்ளாத தேவன். எல்லா தேவ சபையோடு நினைக்கலாமா? ஓ ஹல்லேலூயா, thank you Jesus, ஹல்லேலூயா. இவ்வளவு முழுவதும் இயேசு உயிர்த்தெழுந்த நினைக்கிற நாட்கள் உயிர்த்தெழுந்த இயேசு செய்த 3 மிக முக்கியமான காரியங்களோடு பகிர்ந்து கொண்டேன். எல்லாருக்கும் அதனுடைய மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்து அவர் சொல்லி இருந்தார். சீஷர்களுக்கு என்ன சொல்லி இருந்தார்? அதே நேரத்தில் அவர்களை விசுவாசிக்கிற நம்ப புறக்கணிச்சல்ல. இயேசு எங்க வச்சீங்க? ஓடுகிறாள், கதறி ஓடுகிறாள். போதிடத்தில் இயேசு வச்ச இடத்தை காணோம், யாரோ கொண்டு போயிட்டாங்க. எதிர்பார்ப்போடு வந்தவள் ஏமாற்றம் அழுது கொண்டே இருக்கிறாள். பெயரை சொல்லி அழைத்த ஆண்டவர் வாழ்க்கையில பெரிய ஏமாற்றத்தோடே போன்னு சொல்லி போல ஆண்டவர். வாழ்க்கையில சூழ்நிலைகள் மாறும் பொழுது நாம் என்ன எண்ணுகிறோம்? கலக்கத்தோடு பயத்தோடு இருக்கும் பொழுது சீஷர்கள் ஆவேசம் என்று எண்ணினார்கள். இவள் தோட்டக்காரர் என்று தவறாய் புரிந்து விட்டாள். இல்லை, நாம் தவறுதலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் நம்முடைய எண்ணங்கள் தவறாக இருந்தாலும் உயிர்த்தெழுந்த இயேசு அவரை அழைத்து அவரோடு பேசினார். ஆவேசம் என்று கதறினார்கள். இயேசு அப்படியே செத்து போங்க, இல்லப்பா திடன் கொள்ளுங்கள், நான் தான் சொன்னார். பல நேரங்களில் நம்முடைய எண்ணங்கள் தவறாக இருக்கலாம். நீ சொல்ல, ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் தவறா புரிந்து கொண்டேன், நீ நடத்தும் விதத்தை தவறா நான் எண்ணிட்டு, ஆண்டவரே சில காரணம் தப்பா நான் கணக்கு போட்டேன், என்னை குறித்த திட்டத்தை நீங்க வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. என் ஏமாற்றத்தை போக்குவதற்கு, என் வாழ்க்கையின் தனிமையாக இருந்து நான் இருக்கிற நிலைமையை பார்ப்பதற்கு நீங்க போதுமானவர். அழுகையின் கண்ணீரை கர்த்தர் கேட்டிருக்கிறார், கண்ணீரை பார்த்திருக்கிறார், அழுவர்களை கேட்டிருக்கிறார். அப்படியே கண்களா போற அல்ல, மரியாதை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார். பயத்தில் கொலை சொல்லுவார்களோ, இயேசு இல்ல நம்மளை கொலை செஞ்சிருவாங்களோன்னு சொல்லுற பயத்தில் காணப்பட்டவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் உலகத்தில் இருக்கிற எத்தனையோ சூழ்நிலை, எத்தனையோ விதமான பயங்களால ஆட்கொள்ளப்பட்டிருக்கலாம். உயிர்த்தெழுந்த இயேசு இந்த காலவெளியை தைரியப்படுத்தப்படி விரும்புகிறார். உலகத்தின் முடிவுரை நான் உங்களோடு கூட இருக்கேன்னு சொல்லி அவர் தைரியப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாம் பொறுப்படுத்திக் கொள்ளுகிறார். சந்தேகத்தில் இருந்த தோமாதான் நான் கண்டு நான் போட்டால் இல்லையா நான் விசுவாசிக்க மாட்டேன் என்ன ஸ்தபனா இருந்தா கர்த்தர் தருணங்களை தருகிற ஆண்டவர் இன்னொரு தருணத்தை தந்து அவனை கர்த்தர் கைவிடல, அவனை குறித்த நோக்கத்தை மாத்தல. யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு ஆண்டவர் மாத்திரம் இந்த தோமாவுக்கு தரிசனமாகவில்லை, ஆனால் அப்படியே போயிருந்திருப்பான். ஆனால் இந்தியாவுக்கு சுவிசேஷம் எப்படி அறிவிக்கப்பட்டிருக்கும்? நானும் நீங்கள் எப்படி தேவனை பின்பற்றி இருக்க முடியும்?
இந்தியாவில் கிறிஸ்துவின் வெளிச்சம் எப்படி பிரகாசிக்கப்பட்டிருக்க முடியும்? இல்லை, ஆண்டவர் தூரத்தில் பார்த்து பிள்ளையே, ஒருவருடைய வாழ்க்கையின் காரியத்தை இன்னைக்கு மாத்திரம் நீங்க பாக்குறீங்க. உங்க வருங்காலத்தின் காரியத்தை எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து இஸ் கிவிங் செகண்ட் சான்ஸ், இரண்டாம் தருணத்தை தருகிறார். நீங்க சந்தேகத்தோடு இருந்தாலும், நீங்க முறுமுறுத்தாலும், இல்ல நான் அனமாட்டேன்னு சொன்னாலும், தேவன் திரும்பவும் வார்த்தை மூலமாய் உங்களோடு திருமணம் செய்கிறார். எத்தனையோ காரியங்களை நம்பல ஆண்டவர் திரும்ப திரும்ப பேசிக்கொண்டு God is a God of second chance. காரணம், கர்த்தர் உங்களை குறித்த ஒரு நோக்கத்தை நிறைவேற்ற போகிறார், உங்களை குறித்த திட்டத்தை நிறைவேற்ற போகிறார். அவே ஏமாற்றத்திலிருந்த மரியாளோடு கத்தரிடப்பட்டார், பயத்திலிருந்த சீஷரோடு கத்தரிடப்பட்டார், சந்தேகத்தில் இருந்த தோமாவோடு கத்தரிடப்பட்டார். இன்னைக்கு வாழ்க்கையில எந்த நிலைமையில இருந்தாலும் உயிர்த்தெழுந்த இயேசு உங்களோடு இடைப்பட்டு உங்க வாழ்க்கையை மாற்றி வைப்பதற்கு அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அவனை காலையில் ஆண்டு நோக்கி ஜெபிக்க போகிறோம். நம்ம நிலைமை தெரியும், காலையில் வந்திருக்கிற உங்க வாழ்க்கையின் சூழ்நிலை, உங்க குடும்பத்தின் சூழ்நிலை, உங்களுடைய வேலையின் நிலைமை எல்லாம் உங்களுக்கு தெரியும். அது எந்த காரியமா இருந்தாலும் சரி, உயிர்த்தெழுந்த இயேசுவால செய்ய முடியாத காரியம் இல்லை. அவர் மங்கியறிய திரையை அணையாத கர்த்தர். He is a God of second chance. இரண்டாம் தருணத்தை தேவன் தருகிற தேவன். அப்படியே தள்ளிவிடுகிறவர் அல்ல, முடிச்சு போ என்று அத்தியாசத்தை மூடிவிடுகிற கர்த்தர் அல்ல, ஒரு புதிய அத்தியாசத்தை தோணுகிற கர்த்தர். அவனை காலையில் என்ன வேணும், ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறது, உயிர்த்தெழுந்த இயேசு வாழ்க்கையை நேர்மை மாற்றினப்பான்னு சொல்லி எல்லாரையும் ஜெபம் பண்ணுவாமா? Oh, hallelujah, hallelujah, hallelujah. Urabala katarama shabarabala. எல்லா ஜெபம் ஆண்டவரே, எல்லா காரியங்களும் காலவழியை சந்திக்கட்டும். ஹalleluya. சோத்திர ஏமாற்றத்தில் இருந்து அவளை நச்சதை சொல்லும்படியாக கர்த்தர் மாற்றினார். பெரிய ஏமாற்றத்திலிருந்து வெளியே வந்தார், ஆண்டவர் கொண்டு வந்தார். ஓ, பயத்திலிருந்து சீசலாம் அப்போஸ்தலர் எவ்வளவு தைரியத்தோடு நான் வாசிக்கிறோம். ஓ, ஹalleluya. சந்தேகத்தோடு இருந்தவன், சந்தேகத்தோடு இருந்த அந்த தோமாவை கர்த்தருக்கு இரண்டாம் தருணத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஓ, ஹalleluya. எவ்வளவு தேவன் நிலைமையாய் பயன்படுத்த அந்த காலவழியிலும் ஒருவரையும் புறம்பே தள்ளாத கர்த்தர், மங்கியரே திரை அணியாத கர்த்தர், நிறைந்த நாளை முடியாத தேவன் உங்களை பயன்படுத்த முடியும். God is giving you a second chance. ஆண்டவர் இரண்டாம் தருணத்தை மேலே கொடுத்திருக்கிறாரு. காரணம், உங்களை குறித்த நோக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஹalleluya. எல்லா ஆண்டவர் வாயத்திலிருந்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணு. ஆண்டவரே எங்களுக்கு தோற்றத்திற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா வாயத்தையும் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஓ, ஹalleluya, 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 ஹalleluya. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே நன்றி நன்றி ஐயா, என்னை பெரியவனாக்கினீரே நன்றி ஐயா, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே என்னை
நம்முடைய வாழ்க்கையில பாதம் மாறி இருக்கலாம், திசை திரும்பி இருக்கலாம், பக்கவாட்டில பல ஈர்ப்புனால நாம் போயிருக்கலாம். தேவன் தருணங்களை தருகிற தேவன். தோமாவை குறித்த முன் நிட்ட காரியத்தை நிறைவேற்றும்படியாய் 8 நாளைக்கு பிறகு அவன் தரிசனமானார். சொல்ல ஆண்டவரே, நீ நிறைவேற்றினப்பா, நீ நிறைவேற்றுவீங்க. நீங்க வாழ்க்கை நிலைமை பார்க்க அப்படி இல்லை. முன் வச்சிருக்கீங்க. நான் சொல்றதுல ஒரு மேன்மையான சந்ததி மகனா இங்க பார்த்திருக்கீங்க ஆண்டவரே. நான் என்னை பார்க்கிறதுமாய் அல்ல, மற்றவர்கள் என்னை பார்க்கிறதுமாய் அல்ல ஆண்டவரே. நீங்க மேலான கண்ணோட்டத்தோட பார்த்திருக்கிறீங்க. நிச்சயமா நிறைவேற்றுவார். தேவன் செய்ய நினைத்தது தேவன் செய்ய நினைத்தது தடைபடவில்லை. சொல்லாம ஏசப்பா இயேசு ஏமாற்றமடைந்த மரியாதை வாழ்க்கையை மாற்றத்தை கொண்டு வந்தீர். பயத்தோடு சீசுடைய வாழ்க்கையை மாற்றத்தை கொண்டு வந்தீர் ஆண்டவரே. சந்தேகத்தோடு தோமாவுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்தீர். நீர் மஞ்சேரியில் திரை அணையாதவரும் நீர் இந்த நாளை முடியாத ஆண்டவர். நீர் அவருக்கு தம்மை வெளிப்படுத்தின மகாபிரியனுக்காய் சோதனை. அதே உயிர்த்தெழுந்த இயேசு இந்த காலவழி யார் யாருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட நிலைமையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை தெரியாது ஆண்டவரே. ஆனால் நீர் மாற்றலை தருவீராக. மாற்றலை உண்டு வந்த மாற முடியும் ஆண்டவரே. தாரும் அநேகருடைய வாழ்க்கையில தோமாவை போன்று 2ஆம் தருணத்தை நீங்கள் தந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. நீ கொடுத்த தருணங்களை நான் பயன்படுத்திக் கொள்ள சரி. நீங்கள் வைத்திருக்கிற மேன்மையான திட்டங்கள், மேன்மையான நோக்கங்கள், மேன்மையான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல வசனத்தில் கேட்ட ஒவ்வொரு பகுதியிலும் தவறான புரிந்துகள் நான் என்ன பேசுறோம் அதை அப்படியே நீ கேட்கிறேன் என்கிற காரியம் எல்லாம் சிந்தையில பதித்து விடப்படட்டும். பாப்பா நமக்காக நன்றாய் காணப்படும் உதவி செய்யும். எல்லா ஆசீர்வாதம் விசேஷமாய் ஏமாற்றத்தில் எந்த ஏமாற்றத்தில் இருக்கிற பிள்ளைகளும் கர்த்தர் நிறைவு செய்வீராக. பயத்தோடு இருக்கிற பிள்ளையை பயப்படுத்த எல்லா பயங்களும் கர்த்தர் நீக்கி நீ தைரியத்தார். சந்தேகத்தில் இருக்கிறவர்களுக்கு வாக்கு தத்தத்தை வார்த்தையை கொடுத்து நீ உறுதிப்படுத்தபடி ஆட்சி வைக்கிறோம். இந்த வாழ்வில் செய்யப்பட வேலைகள், பிரயாணங்கள், படிப்புகள், தொழில் எல்லாம் பொறுப்படும். 2வது ஆசிரியம் மாநில துதி ஆராதனை பொறுப்படும். ஆண்டு மன ஒன்று கூடி நாமத்தை உயர்த்த எனக்கு ஆட்சி வைக்கிறோம். சபை சார்ந்த வெளியிடத்தில் வெளிதேச வெளிநாட்டில் பிள்ளைகள் ஆட்சி வைக்கிறோம். அவர்களுக்கு ஆசிரிக்கிறார்கள். உமக்கே நாங்கள் சர்வ கணத்தை மேலும் துதியும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன். என் தீங்கும் என்னை அணுகாது,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய பாவலும் பராமரிப்பும் நம் யாவரோடும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.